அணைக்கு வினாடிக்கு 15,675 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் இந்த இயற்கை வீணாக்கி விட்டது. ஐயோ, அரிசி விலை ஏறி போச்சு. அரிசி விலை ஏறி போச்சு. கூட்டமா கூடி போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேல ஏறி வாங்கயா, காவிரியில தண்ணியை தொடர்ந்து விட்டாங்க. வாங்க, வெள்ளத்தோட வெள்ளமா அடிச்சுட்டு போயிட போறீங்க. ஆனா உங்களெல்லாம் பார்த்தா விவசாயிகள் மாதிரி தெரியல. மக்களே, உண்மையான விவசாயிகள் தான் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனா இவங்க உண்மையான விவசாயிகளா என்று தெரியவில்லை. இப்ப நீங்க தண்ணியே திறக்க வேணாம் சொன்னாலும் கப்பமாவனே அவன் தொடர்ந்துதே ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா அங்க பூரா டேம் நிறைஞ்சு வச்சா எம்ஜிஆர் தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுக 2 பேரும் இந்த காவிரி காண்டி நீலி கண்ணீர் ஒடிக்கிறானுங்கல்ல, இவனுங்க 2 பேர் தானுங்க. இவனுங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஒரே ஒரு நிமிஷம் காவிரி பற்றி பேசுறதுக்கு அருகதி இருக்குதுங்களாங்க? ஏண்டா 25 வருஷம் 35 வருஷமாக மணல் அள்ளி கொடுத்தீங்களாடா, அதெல்லாம் யார்ரா? அந்த கடலூரில் கரூரில் அங்கேருந்து லாரியே தண்ணி ஒழுக போச்சேடா. இப்போ அதை கேட்பீங்க, அதுக்கு இந்த வறட்சிக்கு என்னப்பா சம்பந்தம், என்னப்பா நீங்கள் அப்படின்ட்டு. ஆறு எப்படி வேலை செய்யும்? ஜெயலலிதா அம்மா சட்டசபையிலன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. 1 சென்டிமீட்டர் மணல் அது ஒரு ஆற்றுப்படுகையில் ஒரு ஆற்றுல உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 100 to 150 ஆண்டுகள் ஆகுமா 1 சென்டிமீட்டர் மணல் உருவாகிறதுக்கு. நீ கேரளாவில் போயிட்டு ஒரே ஒரு பக்கெட் மணல் எடு, முடிஞ்சா ஒரு பக்கெட் மணல்ரா, போய் இல்லீகலாக எடு, தூக்கி உள்ளே போட்டுருவான். அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் 95% நீ ஆறு கிட்டத்தட்ட 40 ஆறுகள் ஓடுதுன்னு நினைக்கிறாங்க, பெருசு சிறுசா தொட்டுப்பாரு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த தண்ணியை விட அதை உறிஞ்சி வைக்கிற மணலுடைய சக்தி என்னன்னு புரியும். ஏன்னா அதுதாங்க பூமியோட ஸ்பாஞ்சு. என்றால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவோட தான் ஒத்து போகும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்றால் அதே அவர்கள் ஆளும்போது அதே நிலைமை. இப்போ நமக்கு என்ன பேரவளம் எதனால நிகழுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்கே ஒரு கட்சி இல்லை. பிரச்சனை அதுதான். அப்போ அவரோட கூட்டி அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்டை போட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தா அப்போ எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படுங்கிற கேள்வி நமக்கு எழணும். இது நீண்ட காலமாக நடக்குது, இன்னைக்கு நேற்று இல்லை. உங்களுக்கு தெரியும், மேயர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெகதீஷ் சட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் என்ன கொள்கை தான் என்ன கொள்கை? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய கொள்கை சித்தாந்தம். ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு, உனக்கு ஏன் வலிக்குது குத்துது? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் தான் நீங்க வந்தீங்க, ரைட்டா? ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு, நீ அதுக்கு சப்போர்ட்டா பண்ணுமே தவிர சைலண்டா இருந்துகிட்டு எல்லாம் உள்ள நரி வேலையும் பண்றாப்புல சீமான். இப்ப கடைசி வரைக்கும் சீமானும் சாட்டையும் கத்தியும் செத்துருவாங்க சார். யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. நீங்க செய்தி போடுங்க. சரி, விஜய் வர்றாரு, எதுக்கு பின்னாடி பாட்ட போடுறீங்க? அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். இல்லப்பா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமையுது. ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துக்கள்ல கரூர்ல இறந்து போன பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டுக்கலாம். இல்லை முதல் வாரத்தில் நான் முதல்ல கரூரில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கு பிறகு மற்றதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம். 50 நாட்கள், ஏறக்குறைய 1.5 மாத காலம் கரூரை பற்றி நீங்கள் பேசவும் இல்லை, கரூருக்கு போக முயற்சி எடுக்கவும் இல்லை, அரசு வேலை தர்றேன் அப்படின்னு எந்த முன்னெடுப்பும் செய்யலை. ஆஹா, சூப்பரா. நீங்க கையெழுத்திலே அதை போட நினைப்பீங்க, நான் கரூருக்கு வேலையை கொடுத்தா அதை நீங்க கேஸை போட்டு காலி பண்ணிருக்கீங்க. என்னடா நீங்களே உழப்பி பேசுறீங்க, எப்படிடா? ஆனா ரொம்ப நல்லவங்கடா நீங்க. எங்க அப்பாவை கலாய்ச்சி வீடியோ போட்டேன், அம்மா வா பதில் சொல்றேன். இப்ப இந்த ஒரு பர்சன் இருக்காங்க, இப்ப நான் ஒரு சீன் செய்வேன், அது செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்
ஹலோ சஞ்சயா? சொல்லுங்க சஞ்சய். அப்பாவை காணுமா? என்ன பண்றது சஞ்சய், உங்க அப்பா இங்கதான் எங்கேயாவது பனை வீட்டுல எடுப்பாடு. இது எந்த நாய் பண்ணுச்சின்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அந்த நாய்க்கு இந்த வீடியோ போய் சேடுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் டிஎம்கே சொம்பு தூக்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்க அப்பாவை காணுங்க. உங்க அப்பா எங்க போனாரு? உன்னை பெத்த பாவத்துக்கு அலூர்ல ஊத்தி எடுக்கலாம். அதாவது உனக்கு செலவழிச்ச காசு எல்லாத்தையும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அந்த காசை அலூர்ல அப்படியே வெட்டி தண்ணியில போட்டு ஊத்தி எடுக்கலாம். நான் அப்படி சொன்னேன். என்ன சொன்னேன்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கனெக்ஷன் இல்ல. ஓ, இன்னைக்கு திரு சஞ்சய் அவர்கள் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு? அப்பா அவருடைய தந்தையை எவ்வளோ அழகா அப்பான்னு மரியாதையா சொல்லியிருக்காரு. இப்ப போடு நான் வீடியோ. கோயம்பேடு மார்க்கெட்டே தெடிக்கிற அளவுக்கு கிழிச்ச வாய சொன்னேன். பண்ணல? அதுவும் எப்படி? ஐ எம் பேக்கா? நாயே, நீ ஒன்னும் தியாகி கிடையாது நாயே. என்னமோ தமிழ்நாட்டுக்கு அப்படி பெரிய தியாகத்தெல்லாம் பண்ணிட்டு ஜெயில போயிட்டு உட்காந்த மாதிரி சப்பாத்தியால அடிப்போம். வீடியோ போடு. நீ சரியான மேலா இருந்தா, ஐ எம் ஃபீமேல், நீ சரியான மேலா இருந்தா வீடியோ போடு நாயே, நான் பாக்குறேன். சொம்பு தூக்கி தூக்கி கை வலிக்கல? ஆமா, உங்களுக்கு எதுவுமே வலிக்காது. இது மட்டும் இந்த மானங்கெட்ட பொழப்புக்கு மக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவாங்க. பாய் பாய் பாய். நாங்க படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அந்த என்ன யாரு எது சொன்னாலும் நாங்க எல்லாம் பத்தி நாங்க கவலை பண்ணல. நீங்க தான் எங்களுக்கு அந்த கட்சி தலைவரே எங்களுக்கு வேணும். நாங்க அவன் இன்னும் திருந்தல மாமான்னு சொல்ற மாதிரி, ஐயா நீங்க தான் பல நலத்திட்டங்களை செஞ்சீங்க, திரும்பவும் நீங்க தான் முதல்வரா வரணும், நீங்க தான் எங்களுக்கு வேணும்னு 4 பேரை சொல்ல வச்சு ரீல்ஸ் போட்டு தெரியுது திமுக கும்பல். ஏற்கனவே இது மாதிரியே பேஷ் ரொம்ப நன்னா பண்றேன்னு தாத்தா ரீல்ஸ் போட்டு ஆட்சியில இருக்கும் போதே ட்ரோல் வாங்கினது பத்தல போல. இந்த கும்பல் வேணான்னு தான் கொளத்தூர்ல இருந்து மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டில இருந்தே மக்கள் துரத்தி விட்டுருக்காங்க. ஆனா இன்னும் புத்தி வராம, ஒழுங்கா எதிர்கட்சியா ஆக்கப்பூர்வமா செயல்படாம இப்படி கேவலமா ஸ்கிரிப்ட ரெடி பண்ற இவங்களை என்ன பண்ணலான்னு மக்கள் முடிவு பண்ணணும். ஆட்சியில இருந்தப்போ செய்ய முடியாததை இனிமே என்ன செய்ய போறாங்க? இவங்களுக்கு ஆதரவா காசை வாங்கிட்டு இது மாதிரி பேசுற மக்கள் தான் முதல்ல திருந்தணும்னு நடுநிலைவாதிகள் கருத்து சொல்லி இருக்காங்க. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? பண்ணலாம்.